Hi everyone, welcome to Medicine Note YouTube channel. நம்ம இந்த வீடியோல parotid gland என்றது தமிழ்ல பார்க்க போறோம். ஒரு important major essay question கேட்பாங்க இந்த parotid gland. First introduction. It is the largest salivary gland. இருக்கிறதுலயே இந்த salivary gland தான் பெரிய salivary gland and it weighs about 25 gram. 25 கிராம் வந்து வெயிட்ல இருக்கும். லொகேஷன் பார்த்தோம்னா it is situated below the external acoustic meatus. காதுக்கு கீழே வந்து லொக்கேட் ஆயிருக்கு between the ramus of the mandible and the sternocleidomastoid. Anteriorly overlaps with the masseter muscle. Anterior வந்து masseter muscle overlap பண்ணும். ramus of the mandible-க்கும் sternocleidomastoid muscle-க்கும் நடுவுல இருக்கு. Skin over the gland is supplied by great auricular nerve. அந்த ஸ்கின் அந்த கிளாண்டுக்கு மேலே இருக்க ஸ்கின்னு வந்து கிரேட் ஆரிகுலர் நர்வ் தான் அந்த நர்வ் சப்ளை பண்ணுது. இப்போ வந்து கேப்சூல் ஆஃப் பரோட்டிட் கிளாண்ட் பார்க்க போகிறோம். இன்வெஸ்டிங் லேயர் ஆஃப் டீப் cervical fascia forms the capsule of the gland which the fascia splits into two and encloses the superficial as well as deep. இன்வெஸ்டிங் லேயர் ஆஃப் டீப் cervical fasciaன்றது தான் இந்த கிளாண்டை சுற்றி ஒரு கேப்சூல் மாதிரி ஃபார்ம் பண்ணுது. சூப்பர்ஃபிஷியலாகவும் டீப்பாகவும் ரெண்டாக பிரியுது. ஸ்பிளிட்ஸ் இன்டு டூ அண்ட் என்க்ளோசஸ். அந்த கிளாண்டை என்க்ளோஸ் பண்ணும்போது ரெண்டாக பிரிஞ்சு என்க்ளோஸ் பண்ணுது சூப்பர்ஃபிஷியலாகவும் டீப்பாகவும். அண்ட் இட் இஸ் சப்ளைட் பை கிரேட் ஆரிகுலர் நர்வ். கிரேட் ஆரிகுலர் நர்வ் தான் இதுக்கு சப்ளை பண்ணுது. சூப்பர்ஃபிஷியல் லாமினா. இந்த சூப்பர்ஃபிஷியலும் டீப்பாகவும் ரெண்டாக பிரிதா. சூப்பர்ஃபிஷியல் லாமினா எப்படி இருக்குன்னா திக் அண்ட் அட்டாச் டு த ஜைகோமேட்டிக் ஆர்ச் அண்ட் த கிளாண்ட். இந்த சூப்பர்ஃபிஷியல் லாமினா வந்து திக்காக இருக்கும், ஜைகோமேட்டிக் ஆர்ச்சோட அட்டாச் ஆகிருக்கும், கிளாண்டோடய அட்டாச் ஆகிருக்கும். டீப் லாமினா வந்து தின் அட்டாச் டு த ஸ்டைலாய்ட் ப்ராசஸும் டிம்பானிக் பிளேட் அண்ட் ஆங்கிள் அண்ட் போஸ்டீரியர் பார்டர் ஆஃப் த ரேமஸ் ஆஃப் த மேண்டிபிள். இந்த இடத்துல அட்டாச் ஆகிருக்கும் டீப் லாமினா. இப்போ வந்து ஸ்டைலோமாண்டிபுலர் லிகமெண்ட். A portion of deep lamina, இந்த டீப் lamina அந்த இன்வெஸ்டிங் லேயர் ஆஃப் டீப் cervical fascia வந்து ரெண்டா பிரியுதுல. அதில் டீப் lamina என்ன ஆகுதுன்னா ஒரு போர்ஷன் ஆஃப் டீப் lamina வந்து ஸ்டைலாய்ட் ப்ராசஸ்ல இருந்து மேண்டிபிளுக்கு வந்து மேண்டிபிள் ஆங்கிள் ஆஃப் த மேண்டிபிள் அந்த இடத்துல வந்து இன்சர்ட் ஆகும். The portion of deep lamina extending from the styloid process to the mandible of the mandible is thickened to form stylomandibular ligament. திக்காய் ஸ்டைலோமேண்டிபுலர் லிகமெண்டா மாறிடுது. The ligament pierces the external carotid artery. இந்த லிகமெண்ட் வந்து எது பியர்ஸ் பண்ணணும்னா இந்த லிகமெண்ட்டை வந்து எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்டரி தான் வந்து இந்த லிகமெண்ட்டை பியர்ஸ் பண்ணும். என்ன லிகமெண்ட்டை? ஸ்டைலோமேண்டிபுலார் லிகமெண்ட்டை. ஸ்டைலாய்ட் ப்ராசஸ்ல இருந்து மேண்டிபிளுக்கு வரனால அது பேர் ஸ்டைலோமேண்டிபுலார் லிகமெண்ட். இதான் parotid gland லொகேஷன் எங்கே இருக்குன்னா இட் இஸ் பிலோ இந்த எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி மியாட்டஸ். அதுக்கு கீழே இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த parotid gland அது கீழே இருக்கு. எதுக்கு நடுவில் இருக்குன்னா ஸ்டெர்னோக்ளிடோமாஸ்டாய்டுக்கும் ரேமஸ் ஆஃப் த மேண்டிபிள் இதான் இந்த ராமஸ் ஆஃப் த மேண்டிபிள் இதுக்கு நடுவில் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆன்டீரியரா மெசிட்டர் மசில் ஓவர்லாப் பண்ணுன்னு சொன்னோம். இதான் அந்த மெசிட்டர் மசில். ஆன்டீரியரா மெசிட்டர் மசில் ஓப்பன் ஆகுது. இந்த டக்ட் இங்கே ஒரு டக்ட் வருது. இது பேர் தான் பரோட்டிட் டக்ட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஸ்டென்சன் டக்ட்னு சொல்லுவாங்க. இதுதான் பொசிஷன் ஆஃப் அ பரோட்டிட் கிளாண்டை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். கிளாண்ட் வந்து 3 சைடட் பிரமிட் ஷேப்டு கிளாண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த பிரமிடோட அப்பெக்ஸ் எங்கே இருக்குன்னா பாயிண்டட் டைரக்டாக டவுன்வர்ட்ஸ் அடியில் பார்த்த மாதிரி, அப்பெக்ஸ் வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்குமா. இதில் 4 சர்ஃபேஸ் இருக்கு, 3 பார்டர்ஸ் இருக்கு. சுப்பீரியர் சர்ஃபேஸ், சூப்பர்ஃபிஷியல் சர்ஃபேஸ், ஆன்ட்ரோமீடியல் சர்ஃபேஸ், போஸ்ட்ரோமீடியல் சர்ஃபேஸ், இப்படி 4 சர்ஃபேஸ் இருக்கு. பார்டர்ஸ் பார்த்தோன்னா ஆன்டீரியர், போஸ்டீரியர், மீடியல். இந்த இதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ. இதுதான் அந்த பரோட்டிட் கிளாண்டு. இதுதான் அந்த ஆன்டீரியர் பார்டர், போஸ்டீரியர் பார்டர். சூப்பர்ஃபிஷியல் சர்ஃபேஸ் இதான் மேலே இருக்கும். அதுக்கப்புறம் இது ஆன்ட்ரோமீடியல் சர்ஃபேஸ், இது போஸ்ட்ரோமீடியல் சர்ஃபேஸ், இது மீடியல் எட்ஜ். இதான் இந்த 4 சர்ஃபேஸும் 3 பார்டர்ஸும் இந்த ஒரே இமேஜில் வந்திருக்கும். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு சர்ஃபேஸை பற்றி பார்ப்போம். சுப்பீரியர் சர்ஃபேஸ்
இது வந்து கார்டிலேஜியஸ் பார்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் அகாஸ்டிக் மியாட்டஸ். இந்த காதில் இருக்க கார்டிலேஜியஸ் பார்ட் வந்து இந்த சுப்பீரியர் சர்ஃபேஸ் இருக்கும். போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த டெம்பரோமேண்டிபுலர் ஜாயிண்ட். போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த டெம்பரோமேண்டிபுலர் ஜாயிண்ட். சூப்பர்ஃபிஷியல் டெம்பரல் ஜாயிண்ட் டெம்பரல் வெசல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டீப் பெரோட்டிட் லிம்ஃப் நோட்ஸ் இருக்கும். இதே சூப்பர்ஃபிஷியல் சர்ஃபேஸில் ஸ்கின்னு, அதுக்கு மேலே சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா கண்டெய்னிங் ஆன்டீரியர் பிரான்ச் ஆஃப் கிரேட்டர் ஆரிகுலர் நேவ். அடுத்து பரோட்டிட் ஃபேஷியா. இந்த 3 தான் இருக்கும். 3 இல்லை, அதுக்கடுத்து டீப் பரோட்டிட் லிம்ஃப் நோட்ஸ் இருக்கும். இதுதான் சூப்பர்ஃபிஷியல் சர்ஃபேஸில் இருக்குது. ஆண்ட்ரோமீடியல் சர்ஃபேஸில் வந்து ஆன்டீரியராக மெசிட்டர் இருக்கும். லேட்ரல் சர்ஃபேஸ் ஆஃப் த டிஎம்ஜே, posterior border of the ramus of the mandible, medial pterygoid, emerging branch of the facial nerve. இதெல்லாம் ஆண்ட்ரோமீடியல் சர்ஃபேஸில் இருக்கும். போஸ்ட்ரோமீடியல் சர்ஃபேஸில் என்னென்ன இருக்குன்னா மாஸ்டாய்ட் ப்ராசஸ், ஸ்டைலாய்ட் ப்ராசஸ், ECA and facial nerve, external acoustic meatus, external carotid artery as well as facial nerve. ICA, internal carotid lies deep to the styloid process. Styloid process பக்கத்தில் வந்து internal carotid artery இருக்கும். இப்போ நம்ம பார்டர்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ 4 சர்ஃபேஸ் பார்த்தோம். இப்போ பார்டர்ஸ் வந்து ஆன்டீரியராக வந்து parotid duct இருக்கும். டெர்மினல் branch ஆஃப் facial nerve, transverse facial vessels இருக்கும். போஸ்டீரியராக ஓவர்லாப்ஸ் வித் ஸ்டெர்னோக்ளிடோமாஸ்டைட். மீடியல் எட்ஜ் வந்து lateral wall ஆஃப் த ஃபேரிங்ஸோட இருக்கும். இது வந்து அதோட பொசிஷனை வச்சு இப்போ வந்து ஆன்டீரியர் சைடில் என்னென்ன எது பக்கத்தில் இருக்குது அப்படின்ட்டு இந்த 4 சர்ஃபேஸும் 3 பார்டர்ஸும் எங்கெங்கே அது பக்கத்தில் இருக்கிறதோ அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் வித்தின் த பெரோட்டிட் கிளாண்ட். பெரோட்டிட் கிளாண்ட்குள்ளே என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் பாஸ் ஆகுது, பியர்ஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆர்ட்ரிஸில் வந்து எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி என்டர்ஸ் த்ரூ த போஸ்ட்ரோமீடியல் சர்ஃபேஸ். எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி இது வழியாக பியர்ஸ் ஆகி வரும். maxillary artery leaves the gland through anteromedial surface. அந்த இமேஜில் மேல் வழியாக anteromedial surface வழியாக maxillary artery வந்து லீவ் ஆகும். superficial temporal artery gives transverse facial artery and emerges at superior surface. veins வந்து retromandibular vein formed by the union of superficial temporal vein and maxillary vein. இந்த 2 வெயினையும் ஜாயின் பண்ணும் போது retromandibular vein வருது. nerve supply of the parotid gland வந்து parotid duct. பரோட்டிட் கிளாண்டுக்கும் பரோட்டிட் டக்டோட நர்வ் சப்ளை வந்து ஃபேஷியல் நர்வ் தான் சப்ளை பண்ணுது. ஆஃப் செகண்ட் பிராங்கியல் ஆர்ச் விச் லீவ்ஸ் த ஸ்கல் த்ரூ ஸ்டைலோமாஸ்டைட் ஃபோராமன். ஸ்டைலோமாஸ்டைட் ஃபோராமன் வழியாக வெளில வந்து இந்த இதை சப்ளை பண்ணுது ஃபேஷியல் நர்வ். ஃபேஷியல் நர்வ் என்டர்ஸ் த போஸ்ட்ரோமீடியல் சர்ஃபேஸ் ஆஃப் த கிளாண்ட் கிராசிங் த ரெட்ரோமாண்டிபுலர் வெயின் அண்ட் த எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி அண்ட் டிவைட்ஸ் இன்டு 5 branches. 5 branches. என்னென்ன பிரான்ச்சஸ்னா இங்கே எங்கேருந்து வருதுன்னா ஃபேஷியல் நர்வ் வந்து ஸ்டைலோமாஸ்டைட் ஃபோராமன்லேருந்து வெளியில் வந்து போஸ்ட்ரோமீடியல் சர்ஃபேஸ் ஆஃப் த கிளாண்டுக்கு போய் கிராசிங் த ரெட்ரோமாண்டிபுலர் வெயின். அடுத்து 5 பிரான்ச்சாக பிரியுது. என்னென்ன சர்வைக்கல், டெம்போரல், ஜைகோமேட்டிக், பக்கல் அண்ட் மேண்டிபுலர் பிரான்ச். இதுதான் இந்த 5 பிரான்ச்சு. இந்த இடத்துல என்டர் ஆகி 5 பிரான்ச். இதுதான் டெம்போரல், ஜைகோமேட்டிக், அப்பர் பக்கல், லோயர் பக்கல், மேண்டிபுலர் அண்ட் சர்வைக்கல். இதான் அந்த நர்வ் சப்ளை. நர்வ் சப்ளையில் அதுக்குள்ளே போய் பியர்ஸ் ஆகி என்னை 5ஆக பிரிகிறது. இந்த இமேஜில் வந்து ஆர்ட்ரி எங்கே இருந்துன்னா எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி இங்கே வழியாக வந்து அது போஸ்டீரியர் ஆரிகுலர் பிரான்ச்சு, சூப்பர்ஃபிஷியல் டெம்போரல், டிரான்ஸ்வர்ஸ் ஃபேஷியல் அப்படின்ட்டு ஆர்ட்ரி. இதுதான் இப்படி தான் பியர்ஸ் ஆகுது. இங்கே ஆர்ட்ரி வித்தின் த பெரோட்டிட் கிளாண்டில் இதுதான் அந்த ஆர்ட்ரி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த டயக்ராம் வச்சு இந்த ஆர்ட்ரி ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு போட்டாவே போதும். வெயின்ஸு superficial temporal vein, posterior auricular vein, external jugular vein, posterior division of the auricular vein, transverse facial nerve, facial vein, maxillary vein, facial vein as well as common facial vein, anterior division of retromandibular vein. இதெல்லாம் வெயின் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கு பெரோட்டிட் கிளாண்டுக்குள்ள. இந்த பெரோட்டிட் கிளாண்டை வந்து 2 பார்ட்ஸாக செப்பரேட் பண்ணுவாங்க. 2 parts of the parotid gland are separated by isthmus. இந்த isthmus இது வந்து ஃபேஷியல் நர்வ் வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கும் அரௌண்ட் த isthmus. இந்த ஃபேஷியல் நர்வ் தான் சூப்பர்ஃபிஷியல் பார்ட்டு, டீப் பார்ட்டு. இதை சுற்றி ஃபேஷியல் நர்வ் இருக்கும். இந்த இடம் பேர் isthmus.
blood supply parotid glandக்கு வந்து supplied by external carotid artery. Vein வந்து drains to external jugular vein and internal jugular vein. இதான் veins and blood supply to the parotid artery. Thank you. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.